ஸ்டார்ட். ஓகே ரைட். ஸோ இதுதான் நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். எப்பயுமே ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவாங்களா, ஹலோ வேர்ல்டு. ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளா யூசருக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. பிரிண்ட்னா ஜஸ்ட் விண்டோல பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன சொல்றோமோ, ஹாய்னா ஹாய் சொல்லுவோம், ஹவ் ஆர் யூனா ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவோம், பேர் சொல்லணும்னா பேர் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிண்ட்னு போட்டுட்டு ரன்னு கொடுத்தனா நான் மேல என்ன போட்டனோ கீழே அப்படியே பிரிண்ட் ஆகும் ஹலோ வேர்ல்டு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சரி, வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் பிரிண்டிங் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எழுதி நானும் உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணும் போது ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல பிரிண்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா, பிரிண்ட்னு போட்டிருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, பக்கத்துல பிராக்கெட் இருக்கு, பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கேன், இட் இஸ் ஃபங்க்ஷன். சரியா? சோ அதை பத்தின டீடைல்ஸ்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். இப்போதைக்கு பிரிண்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஐ ஆம் இன் சயூர் கிளாஸ். இப்ப ரன் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? I am in Sayur class. ஓகே, அப்ப ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகாதா? ஓகே, ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் 2 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். நான் ரன்னு கொடுக்கும் போது ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆகும். மியூட் பண்ணிருங்கப்பா. ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆகும், ஐ எம் இன் சயூர் கிளாஸ் ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் 2 லைன் எழுதியிருக்கேன். 3வது லைனும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் பிரிண்ட்னு போட்டுட்டு கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி போட்டு ரன் பண்ணனா 3 லைனுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்படி பிரிண்ட் பண்ணும் போது ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒவ்வொரு லைன்ல தான் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஒரே லைன்லயே கூட பிரிண்ட் பண்ணலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். இப்படி வேணும் அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். ஒரே லைன்ல தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் இன் சயூர் கிளாஸ், த கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரே கிளாஸ்ல ஒரே லைன்ல நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதுல நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னா நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணலாம். 122 நம்பர் இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். 122 இது வெரி பேசிக் ஸ்டார்டிங். நம்ம எப்படி ஏ ஃபார் ஆப்பிள்னு கத்துக்கிறோமோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு இது பேசிக். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு 3 லைன் போட்டோம், இதுல யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? எனி क्वेश्चंस? எஸ். இல்லனே நம்பர் போடும்போது எதுவும் அந்த மேல ஸ்ட்ரிங் மாதிரி எதுவும் போடல, ஆனா அந்த வேர்ட்ஸ் போடும் மட்டும். ஓகே, நம்பர் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் போடல, ரைட். வேற என்ன क्वेश्चन இருக்கு? நம்பர் டைப் பண்ணும்போது ப்ளூவா தெரியுது, வேர்ட் டைப் ஓகே, அது வந்து இல்ல, அது இந்த வெப்சைட்ல கலரா டைப் பண்ணுது. சோ நீங்க கலர் வந்து வெப்சைட்டுக்கு வெப்சைட் மாறும், அதனால நீங்க கலரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், ரைட். சோ வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா யாருக்காவது? क्वेश्चंस இல்லனே. ஓகே, தர்சன். எஸ் சார். क्वेश्चन இருக்கா? இல்ல சார். கேமாஸ்ரீ? கேமாஸ்ரீ வைஷ்ணவா தேவி, நான் கேள்வி கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணணும். பண்ணலனா நீங்க பிளேஸ்ல இல்லன்னு அர்த்தம். எனக்கு क्वेश्चन டவுட்ஸ் இல்ல சார். ஓகே, முகமது சாலி? கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. ஓகே, சோ இப்போ நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ உங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, போன் வருது, பிளேஸை விட்டு எந்திரிச்சு போறேன் அப்படின்னா
நீங்க தாராளமா எந்திரிச்சு போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி மெசேஜ்ல சாட்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. 5 மினிட்ஸ்ல வந்துருவேன், 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் பேக்னு அனுப்பணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் கிளாஸ் இருக்குது, எனக்கும் இப்ப வீட்ல யாரும் கதவு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆபீஸ்ல இருந்து போன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எதுவுமே சொல்லாம நான் எந்திரிச்சு போயிட்டேன்னா, நான் எதுக்காக எந்திரிச்சு போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்ப வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ சொல்லிட்டு போறதுதான் வந்து கர்ட்டசி. சொல்லிட்டு போனா நல்லது. அதனால நீங்க எந்திரிச்சு போறீங்கன்னா சாட்ல ஒரு மெசேஜ் போட்டு போயிடணும். திரும்ப வரும்போது வந்துட்டீங்கன்னு சொல்லிடணும். சோ நீங்க பிளேஸ்ல இல்லன்றது எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன். ரைட். அமிர்த வர்ஷினி, எனி கொஸ்டின்ஸ் டில் நவ்? இல்லனே. ஓகே, வெரி குட். ரைட். சோ இதுல வந்து நான் டபுள் கோட்ஸ் போட்டேன். இங்கே நான் டபுள் கோட்ஸ் போடல. ஏன் போடல? அதுதான் இன்னைக்கு கிளாஸ். இன்டென்ஷனலா தான் போடல. ஓகே, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இது என்ன? கிளாஸ் பிளஸ் ரூம் என்ன வரும்? கிளாஸ் ரூம். கிளாஸ் ஓகே, ரூம். கிளாஸ் ரூம் இல்லையா? இது வாட்டர் பாட்டில். வேற ஏதாவது அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்களா? வாட்டர் பலூன். வெரி குட். வேற ஏதாவது அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்களா? எரர் சார். இல்ல சார் கிளாஸ் இல்ல, இது ப்ரோக்ராம்னு கிடையாது. ஜெனரலா இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ், ப்ரோக்ராமிங் கிடையாது, ஜெனரல் இங்கிலீஷ். வேற ஏதாவது வருமா? வராது சார். வராது. கிளாஸ் பிளஸ் ரூம்னா கிளாஸ் ரூம், வாட்டர் பிளஸ் பாட்டில்னா வாட்டர் பாட்டில். ஓகே, இது 5 என்ன வரும்? 5. ஓகே, அப்போ நீங்க சொன்ன ஆன்சர்ல ஒரு முரண்பாடு இருக்கு. கிளாஸ் பிளஸ் ரூம்னா கிளாஸ் ரூம் சொன்னீங்க, வாட்டர் பிளஸ் பாட்டில்னா வாட்டர் பாட்டில் சொன்னீங்க. 2 + 3 23 தானே சொல்லணும். ஏன் 5 சொன்னீங்க? அது ஸ்ட்ரிங் சார். அதுதான் ஸ்ட்ரிங். அது இது வந்து இன்டிஜர். ஓகே, ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு இல்லையா? மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங், டெக்ஸ்ட். ஸ்ட்ரிங்ன்றது டெக்ஸ்ட், பிளெயின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லையா? ஆனா 2ன்றது ஒரு நம்பர்னு எனக்கு தெரியும், 3ன்றது ஒரு நம்பர்னு எனக்கு தெரியும் இல்லையா? கிளாஸ்ன்றது நம்பர் கிடையாது, அது ஒரு டெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் கிளாஸ் பிளஸ் ரூம் நான் கிளாஸ் ரூம்னு சொன்னேன், வாட்டர் பிளஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்னு சொன்னேன். 2 + 3 23ன்னு சொல்லாம 5ன்னு சொல்றேன். எனக்கு இது நல்லா தெரியும். கம்ப்யூட்டருக்கு இது எப்படி தெரியும்? கம்ப்யூட்டருக்கு 2ன்றது ஒரு நம்பரு, 3ன்றது ஒரு நம்பரு, கிளாஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட். அது கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. கம்ப்யூட்டருக்கு எப்படி நம்ம சொல்றது? அதுக்குதான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேட்டா டைப். டேட்டா டைப் டேட்டா டைப்ன்றது ஒரு இன்புட் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப கிளாஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, இல்லைன்னா 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அது எந்த வகையான டேட்டா, அது எந்த வகையான டேட்டா அப்படின்றதுதான் டேட்டா டைப். டேட்டா டைப்ன்றது பைத்தான்ல என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா, இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட். பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா டைப் தெரியுமா? டபுள். லாங் டபுள். ஓகே, லாங் டபுள் எல்லாமே C++ல தான். C++, ஜாவா அதுல தான் இருக்கும். கேரக்டரும் C++, ஜாவா, பைத்தான்ல கிடையாது. ஓகேவா? நீங்க சொல்ற நிறைய டேட்டா டைப் பைத்தான்ல கிடையாது. பைத்தான்ல இருக்கிற டேட்டா டைப் இதுதான். பைத்தான்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. டபுள் கிடையாது, அதுதான் ஃப்ளோட். C++ல ஃப்ளோட் இருக்கு, இங்கேயும் ஃப்ளோட் இருக்கு, அங்க டபுள் இருக்கு, ஆனா இங்க டபுள் கிடையாது. இவ்வளவுதான் டேட்டா டைப். இதை தவிர நான் ஏதாவது விட்டு இருந்தேன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிக்ஷனரி. டிக்ஷனரின்றது பிரிமிட்டிவ் டேட்டா டைப். டிக்ஷனரி, லிஸ்ட், சாரி, அதெல்லாம் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்லையா? அது அதனால நான் இங்க போடல. ஓகே, இன்டீஜர் அப்படின்றது இட்ஸ் அ நம்பர்.
எல்லாத்துக்குமே லைக் சிம்பிள் போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த சைடு ஏதோ ஓடுதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பாக்குறேன், லைக் சிம்பிள் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேள்வி கேட்கும் போது நீங்க ரியாக்ட் பண்ணலாம், சரியா? ஏன்னா எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, நான் இந்த பக்கம் திரும்பி திரும்பி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்டீஜர் அப்படின்றது நம்பர். இப்போ 2ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பர். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? சோ அத வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம், நம்பர். எக்ஸாம்பிள் வந்து 2, 3. -3ன்றது ஒரு நம்பரா? எஸ் சார். ஓகே, -3யும் ஒரு நம்பர் தான், 0வும் ஒரு நம்பர் தான். இது எல்லாமே ஹோல் நம்பர் இல்லையா? ஃபிராக்ஷன் பார்ட் கிடையாது. 2.0 அது கிடையாது. 1, 2, 3, 4 இது எல்லாமே நம்பர். இது எல்லாமே கிளாசிஃபைட் ஆஸ் இன்டீஜர். ஸ்ட்ரிங் அப்படின்றது டெக்ஸ்ட். ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வேர்டும் இங்கிலீஷ் தான், சாரி ஒவ்வொரு வேர்டும் கேரக்டர் தான். நீங்க கீபோர்ட்ல எதெல்லாம் நீங்க டைப் பிரஸ் பண்ணும் போது ஒரு லெட்டர் இங்க டைப் ஆகுது இல்லையா, அது எல்லாமே கேரக்டர் தான். செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், பர்சன்டேஜ், ஏபிசிடி, 1, 2, 3 எல்லாமே கேரக்டர் தான். ஸ்ட்ரிங்ன்றது இட்ஸ் அ டெக்ஸ்ட், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அது கேரக்டர் தான். அந்த டேட்டா டைப் பைத்தான்ல கிடையாது. பைத்தான்ல இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்ன்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள போடணும். இன்டீஜரை டபுள் கோட்ஸ்ல போடக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் நம்பர். ஸ்ட்ரிங் அப்படின்றத டபுள் கோட்ஸ்ல தான் போடணும். எப்படி நான் இங்க மேல போடும் போது ஹலோ வேர்ல்ட நான் டபுள் கோட்ஸ்ல போட்டேன், இதை நான் டபுள் கோட்ஸ்ல போட்டேன். ஆனா 122 நான் டபுள் கோட்ஸ்ல போடல. ஏன் போடலன்னா அது நம்பர். எஸ் சொல்லுப்பா. சிங்கிள் கோட்ஸ்லயும் போடலாமா சார்? சிங்கிள் கோட்ஸ்லயும் போடலாம். வெரி குட், நல்ல பாயிண்ட். நல்ல பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள போடணும். கிளாஸ் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல போடணும். ஒன்னு டபுள் கோட்ஸ்ல போடலாம், இல்லனா பாசில் சொன்ன மாதிரி சிங்கிள் கோட்ஸ்ல போடலாம். டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும். டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறதோ, சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறதோ தப்பு, எரர் வரும். அந்த ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது, எரர் சொல்லும். ஸோ இந்த கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி நான் போட்டேன்னா திஸ் இஸ் ராங், இது ரன் ஆகாது. ஓகேவா? இப்படி போட்டாதான் ரன் ஆகும். நீங்க டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும். ஓகே ஓகே. இப்ப யார்கிட்டயாவது கேட்கலாம். ஃபயாஸ் அகமது இருக்கியாப்பா? ஓகே, நீ பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஆர்த்தி இருக்கீங்களா? ஆர்த்தி, ஆர் யூ தேர்? இருக்கேன் சார். ஓகே, நீ சொல்லுமா. இது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? இப்ப நான் இது போட்டிருக்கேன் இல்லையா, இது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? ஸ்ட்ரிங் சார். ஏன் நான் நம்பர் தானே போட்டிருக்கேன், ஏன் அது இன்டீஜர்னு சொல்றேன்? டபுள் கோட்ஸ்ல இருக்குல்ல சார். ஓகே, வெரி குட். ஆதிசேஷன், வாட் டு யூ திங்க்? இந்த 233ன்றது இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங் தான் சார். கேக்குதா? ஏன்பா, ஏன் ஸ்ட்ரிங்? நம்பர் இல்லையா, இன்டீஜர் இல்லையா? நோ சார், இன்டீஜர் வந்து நம்ம வந்து கோட்ஸுக்குள்ளேயே கொடுக்குறா சார். டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்குறா, சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுக்குறா சார். அது சிங்கிளா தான் சார். ஓகே குட். கோபி தர்ஷினி, சார் நீ என்னமா நினைக்கிற, இது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? ஸ்ட்ரிங் தான் சார் இது. ஓகே சரி, கோபி தர்ஷினி நீ சொல்லுமா. இப்போ இந்த மாதிரி போடுறேன், இது கரெக்ட், இது வேலிடா இன்வேலிடா, இது கரெக்டா தப்பா நான் போட்டிருக்கிறது? போடலாமா போடக்கூடாதா? இன்வாலிட் நினைக்கிறேன் சார். எதனால?
ஏன்னா நம்ம டாட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ல நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம், எல்லாமே போடலாம். இப்போ ஸ்டார், ஸ்லாஷ், ஓபன் ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட் எல்லாமே போடலாம். இது வேலிட் தான். ஓகே சார். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? சோ இது எல்லாமே வேலிட் தான். நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்பர் தான் போடணும்னு கிடையாது, டெக்ஸ்ட் தான் போடணும்னு கிடையாது, ஆல்பபெட்ஸ் தான் கிடையாது. யூ கேன் புட் எனிதிங். எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரிங். சரியா? இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சிவி சொல்லுங்க. சார் ஸ்பேஸ் விடலாமா சார்? ஆமா விடலாம், கட்டாயமா விடலாம். இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா? தெரியுதா? எத்தனை ஸ்பேஸ் வேணா விடலாம். அதனாலதான் நம்ம இங்க ஹலோ ஸ்பேஸ் கொடுத்து வேர்ல்டு வந்தது இல்லையா? நான் இங்க ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா? கரெக்டா? தெரியுதா? எஸ் சார். ஓகே, சோ ஸ்பேஸ் விடலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனிவன்? நோ क्वेश्चंस சார் எஸ். ஸ்ட்ரிங்ல ஸ்பேஸ் விட்ட மாதிரி இன்டிஜர்ஸ்ல ஸ்பேஸ் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? ஓகே, இப்போ நோட் புக்ல நீங்க எழுதுறீங்க, மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே, 155 எழுதணும். 155 எழுதுவீங்களா, இப்படி எழுதுவீங்களா? 155 சார். நடுவுல ஸ்பேஸ் விடுவீங்களா? நோ சார். கம்ப்யூட்டர்லயும் விடக்கூடாது. நம்ம பேப்பர்ல எழுதும் போது ஸ்பேஸ் விட்டு எழுத மாட்டோம் இல்லையா? 155னா 155, 1 பக்கத்துல 5, 5 பக்கத்துல 5 இல்லையா? சோ கம்ப்யூட்டர்லயும் அப்படிதான் எழுதணும். நம்பர்ல ஸ்பேஸ் வரக்கூடாது. வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, சோ நல்ல நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேக்குறீங்க. வெரி குட், வெரி குட். பூலியன். இப்போ கௌதம். எஸ் சார். சோ இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன், சாப்பிட்டாச்சான்னு கேக்குறேன். நீ என்ன ஆன்சர் சொல்லுவ? எஸ் சார் நோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்ல சார். இப்போ நீ வந்து இந்தியன் சிட்டிசனான்னு கேக்குறேன். ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு நான் கேக்குறேன். இதுக்கு எஸ் சார் நோ தான் சார் சொல்லுவேன். எஸ் சார் இல்ல. அது தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா? இருக்காது சார், கண்டிப்பா இருக்காது. ஓகே, பூர்ணா கோகுல்ராஜ் சார். சோ ஆர் யூ பிரசன்ட் இன் தி கிளாஸ் அப்படின்னு நான் கேக்குறேன். எஸ். என்னென்ன ஆன்சர் இருக்கும்? எஸ் சார் நோ. எஸ் ஆர் நோ. இதை தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா? நோனா ரீசன் இருக்கும் சார். ஓகே, ஆனா நான் ரீசன் கேட்கல, ஒய்னு நான் கேட்கல. ஆர் யூ பிரசன்ட் இன் தி கிளாஸ், அவ்வளவுதான். இப்ப எஸ் ஆர் நோ தான் சார். எஸ் ஆர் நோ தான் இருக்கும் இல்லையா? சோ அது பூலியன் டேட்டா டைப். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு எஸ் ஆர் நோ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். பூலியன்றதுல ரெண்டே பாசிபிள் வேல்யூ தான். இப்ப நம்பர்னா 1 2 3 4 5 6 -1 -2 100 10,000 1 lakh 1 crore அந்த மாதிரி. ஓகே ஃபைன், கோ ஹெட் ஃபயாஸ். ரெக்கார்டிங் பாத்துக்க. சோ பூலியன்ல ரெண்டே பாசிபிள் வேல்யூஸ் தான். ஒன்னு எஸ், ரெண்டாவது நோ. பைத்தானை பொறுத்த வரைக்கும், பைத்தான் மட்டும் கிடையாது, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ட்ரூ ஃபால்ஸ் இருக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எஃப் இருக்கும், கேபிட்டல் டி இருக்கும். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ், வேற வேல்யூ கிடையாது. ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எப்படி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது சாப்பிட்டாச்சான்னு கேட்டா ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ இல்லையா? அந்த மாதிரி பூலியன். இப்போ ஃப்ளோட். இப்போ நீங்க செமஸ்டர்ல ஆவரேஜ் மார்க் என்னன்னு நான் கேட்கிறேன். 81.55 அப்படி சொல்லுவீங்களா? எப்படியும் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி தானே சொல்லுவீங்க.
இந்த சப்ஜெக்ட்ல என்ன மார்க்குன்னு நான் கேட்டேன்னா 75, 82, 93 அந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லுவீங்க, ஹோல் நம்பர் சொல்லுவீங்க. அதுல ஃபிராக்ஷன் வராது. ஆனா வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் அப்படின்னு கேட்கும் போது டோட்டல் சப்ஜெக்ட நீங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை ஐ மீன் நீங்க எடுத்த மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆவரேஜ் மோஸ்ட்லி நீங்க சொல்லும் போது ஃபிராக்ஷன் தான் சொல்லுவீங்க, கரெக்டா? அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஹோல் டிஜிட் கிடைச்சா மட்டும், கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். சோ இது ஃப்ளோட். இந்த டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். இதுவும் நம்பர் தான், ஆனா நம்பர் வித் ஃபிராக்ஷன். நம்பர் வித் ஃபிராக்ஷன். இன்டீஜர்ல 2.5 போடலாமானா போட முடியாது. இன்டீஜர்ல 2.5 போட முடியாது. 2.5 போடணும் அப்படின்னா அது ஃப்ளோட்டா தான் இருந்தாதான் போட முடியும். இதுதான் 4 வகையான டேட்டா டைப். எத்தனை பேர் இத நோட் புக்ல நான் சொன்ன 4 டேட்டா டைப்பா எழுதுனீங்க? வெரி குட். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ கிளாஸ் வந்து நோட்ஸ் கட்டாயமா எடுக்கணும். நீங்க எப்படி நீங்க செமஸ்டருக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, காலேஜ் சப்ஜெக்ட்ல நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, இல்லைன்னா இதே கிளாஸை நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாரு, இந்த கிளாஸை வந்து இப்போ யுடமிலியோ இல்லைன்னா வேற ஏதாவது இன்ஸ்டியூட்லயோ இந்த கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா 70,000 80,000 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒருத்தர். அப்போ அந்த கிளாஸ்க்கு நம்ம போறோம்னா கட்டாயமா நோட் புக்கு பென் இல்லாம போக மாட்டோம் இல்லையா? இங்கேயும் நீங்க நோட் புக்கு பென் இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க எழுதணும். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்றதை நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒன்லி தென் யூ வில் கெயின் நாலேஜ், ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? டேட்டா டைப்ல 4 டேட்டா டைப் பார்த்தோம். எஸ் ஹரி, கோ ஹெட். சார் இப்போ ஸ்ட்ரிங்ல நீங்க டபுள் இன்வெர்டட் காமாஸ் இருக்கு இல்லையா? டபுள் இந்த ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றதுக்கு கிளாஸுக்கு நீங்க 2 இது டபுள் கொடுத்தீங்க. கோட்ஸ். ஆமா, டபுள் கோட்ஸ். ஸோ இதை நாங்க பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சிங்கிள் கோட்குள்ள அது வரணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? ஓகே, ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பிரிண்ட் பண்ணுவோமா? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நான் ப்ரோக்ராம் மேல எழுதியிருக்கேன், கீழே எழுதியிருக்கேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை இல்லையா? கீழே இருக்கிறதெல்லாம் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக தான் எழுதுனேன். இட்ஸ் நோட்ஸ். இது வந்து ப்ரோக்ராம் கிடையாது, ஜஸ்ட் நான் நோட்ஸ் தான் எழுதியிருக்கேன். அத கம்பைலர் பைத்தான் வந்து இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னா 3 கோட்ஸ் போட்டீங்கன்னா இது வந்து கமெண்ட். கமெண்ட்னா என்ன அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து கம்பைலர் இக்னோர் பண்ணிரும். இப்ப கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நான் சிங்கிள் கோட்ஸே நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா print it is ராம்ஸ் பேக். ஸோ இது ராமோட பேக் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ரன் திஸ். அது அப்படியே பிரிண்ட் ஆகும் சிங்கிள் கோட்ஸ். இட் இஸ் ராம்ஸ் பேக். சிங்கிள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். எப்படி வருது? சிங்கிள் கோட்ஸ் போட்டா முன்னாடி நான் டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், டபுள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். அதனால நடுவுல சிங்கிள் கோட்ஸ் வந்ததுன்னா பைத்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ்ல நான் இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஆரம்பிச்சிருக்கேன், டபுள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஸ்ட்ரிங்கை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இதுவே நான் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு நான் சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா பைத்தான் வில் திங்க் தட் இந்த ஸ்ட்ரிங் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த சிங்கிள் கோட்ஸ் இங்க வந்திருக்கு இல்லையா? அப்போ ஸ்ட்ரிங் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு பைத்தான் நினைக்கும். ஆனா ஸ்ட்ரிங் அங்க முடியல, அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்போ இது எப்படி நான் பைத்தானுக்கு சொல்றது? ரன் பண்ணா இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுதா? ஏன்னா இந்த எஸ்ல இருந்து என்னன்றது தெரியல. காட்டுதா? இங்க மேல ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டுது பாருங்க. இந்த எஸ்ல இருந்து என்ன அப்படின்றது பைத்தானுக்கு தெரியல. கரெக்ட் தான், ஏன்னா ஸ்ட்ரிங் அதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் இங்கே முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கு இன்னொரு கோட்ஸ் போடணும். சிங்கிள் கோட்ஸை 2 தடவை நம்ம போட்டோம்னா இது ரன் ஆகும்.
அப்பயும் வந்து ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிடுச்சு. இது எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஸ்லாஷ் போடணும்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டர் நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி போட்டோன்னா ரன் ஆகும். இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு லேட்டர் சொல்லி தரேன். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கோட்ஸ் வந்து ஒர்க் ஆகும், அப்படியே பிரிண்ட் ஆகும் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். அதனால நடுவுல டபுள் கோட்ஸ் வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ நான் இங்க டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன், டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறேன் அப்படின்னா அகைன் சேம் ப்ராப்ளம். ஸ்ட்ரிங் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும், ஆனா we have additional string. சரியா? எனி கொஸ்டின்ஸ் so far? Gayatri, any question? No, sir. ஓகே, மத்தவங்களுக்கு யாருக்காவது எனி கொஸ்டின்? No, Yes. sir. அன்மியூட் பண்ணி பேசலாம். கொஸ்டின் இல்லைன்னா நோன் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஐ வில் நோ. No, sir. இல்லைன்னா நீங்க No, sir. ஓகே, வெரி குட். ரைட். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இத நான் இது வரைக்கும் ஒரு 3-4 தடவை ரன் பண்ணேன். எவ்ரி டைம் நான் ரன் பண்ணும் போது ஹலோ வேர்ல்டுன்னு தான் பிரிண்ட் ஆச்சு. நான் ஒரு 10,000 தடவை ரன் பண்றேன். இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுறது வந்து மாறுமா? No, sir. 1,00,000 தடவை ரன் பண்றேன், மாறுமா பிரிண்ட் ஆகுறது? இல்ல. ஏன்? ஏன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன், அந்த வேல்யூ என்னைக்குமே மாற போறது கிடையாது. அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா? இங்க மாற போறது எதுவுமே கிடையாது. இப்போ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ன்னு நான் சொல்றேன், நாளைக்கு இதை சொன்னா தப்பாயிருமா? மாறுமா? No, sir. ஒரு 10 நாள் கழிச்சு சொன்னா? No, sir. No, sir. ஒரு 10 வருஷம் கழிச்சு சொன்னா? No, sir. நோ சார், மாறாது. சோ இது என்னைக்குமே மாறாது இல்லையா? ஆமா சார். சோ இது கான்ஸ்டன்ட். நான் ஒரு ஸ்ட்ரிங் நான் போட்டிருக்கேன், இது வந்து என்னைக்குமே மாறாது, எப்போ பிரிண்ட் பண்ணாலும் அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். இது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் சம்திங் விச் வில் நாட் சேஞ்ச். ப்ரோக்ராம் நம்ம ரன் ஆகிற எவ்வளோ நேரம் நம்ம ரன் பண்றோமோ அது சேஞ்சே ஆகாது. அதுதான் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இப்போ நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், 50ல போய்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அதே தான் சொல்லுவேனா? No, sir. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு கேட்டா நான் அதே தான் சொல்லுவேனா? No, sir. இல்ல இல்லையா? சோ நான் அப்போ என்ன ஸ்பீட்ல நான் போய்கிட்டு இருக்கணும் நான் அதை சொல்லுவேன். நான் கான்ஸ்டன்டா 50லயே தான் போவேனா சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற ரோட்டுக்கு அதே ஸ்பீட்ல தான் நான் போயிட்டு இருப்பேன்னா சொல்ல முடியாது, மாறும். 45ல போவேன், 60ல போவேன், 90ல போவேன், பிரேக் போட்டு நிப்பாட்டிடுவேன், 0 கூட இருக்கும். சோ அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்குமா? No, sir. No. இட் கீப்ஸ் வேரியிங், ரைட்? இட் வேரிஸ் ஆல் த டைம். It can vary, it need not vary also. But it can vary, இல்லையா? Anything that varies is a variable. Okay? எதெல்லாம் வேரி ஆகுமோ அதெல்லாம் வேரியபிள். வேரி ஆகாது, எப்பயுமே அதே வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். ஓகே, சோ வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட், இது புரிஞ்சுதா? வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட், நான் சொன்னது இதுதான், வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஃபைன், ரைட்.